அனைவருக்கும் வணக்கம். நான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். இந்த ஊடக சந்திப்பை அவசரமாக நாங்கள் நடத்த வேண்டிய காரணம் என்னவென்றால், மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினராகிய ராசமாணிக்கம் சாணக்கியன் என்பவர் ஊடக சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்கின்ற ஒருவர், தமிழ் தேசியத்துக்காக ஒரு குரல் கொடுக்கின்ற ஒருவர். அதே நாடாளுமன்றத்திலே மீடியாக்களுக்காக மட்டும்தான் அந்த குரல்களை கொடுப்பார். அந்த குரல்களை கொடுத்த பின்னர் அவர் சம்பந்தப்பட்ட ராசமாணிக்கம் சம்பந்தப்பட்ட உண்மைத்தன்மைகளை ஊடகங்கள் வெளிக்கொணர்ந்து வந்தால் ஊடகங்களுக்கு எதிராக அவர் அடக்குமுறையை பாவிக்கின்றார். நிகழ்நிலை காப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த போது அவர் அதற்கு எதிர்த்து குரல் கொடுத்தார். அதை என்னத்துக்காக எதிர்த்து குரல் கொடுத்தார்? தமிழ் மக்கள் மத்தியிலே தான் தமிழ் மக்களுக்காக கஷ்டப்படுவதாகவும் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதாகவும் குரல் கொடுத்தார். அதே சட்டத்தை பயன்படுத்தி இன்று தமிழ் இளைஞர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். ஊடக சுதந்திரத்தை முடக்க சாணக்கியன் முயற்சி செய்கின்றார். அவருக்கு வரும்போது அவர் இந்த சட்டங்களை பாவித்து ஊடக சுதந்திரங்களை அவர் அடக்குகின்றார். ஊடக சுதந்திரத்தை கழுத்தை பிடித்து அவர் ஊடக சுதந்திரத்தை நசிக்க வலிக்கின்றார். இன்று தமிழ் இளைஞர்களுக்கு எதிராக, வடகிழக்கிலே இருக்கிற தமிழ் இளைஞர்களுக்கு எதிராக 50 பேருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் வரும்போது அதற்கு பல எதிர்ப்புகளை கொடுத்தார். ஒரு காலத்திலே 2 ஊடகவியலாளருக்கு எதிராக போலீஸார் வழக்கு போட்ட போது நாடாளுமன்றத்திலே அதுக்காக பெரிய குரல் கொடுத்து ஊடக சுதந்திரம் இருக்கின்றது, ஊடகவியலாளருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது, ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து விட்டு இன்று நிலை காப்பு சட்டத்தினூடாக அதே சட்டத்தை பயன்படுத்தி வடகிழக்கிலே இருக்கிற தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு எதிராகவும் ஊடகங்களுக்கு எதிராகவும் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிற ஊடகங்களுக்கு எதிராகவும் இவருடைய அடக்குமுறைகளை இவர் திணிக்க வருகின்றார். இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முதலாவது விடயம் என்னென்றால், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமென்று சொல்லி தமிழிலே ஒரு பழமொழி இருக்கின்றன. கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்சேயினுடைய அரசாங்கத்தில் ஊடகவியலாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள், ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவருக்கு எதிராக அவருடைய உண்மைத்தன்மைகளை வெளிக்கொண்டு வந்தால் ஊடகவியலாளர்கள் காணாமக்கப்பட்டிருந்தார்கள், ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இதே சட்டத்தை தான் இன்று ராசமாணிக்கம் சாணக்கியனும் பயன்படுத்துகின்றார். ஏனென்று சொன்னால் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்லுவதற்குரிய காரணங்கள், இவரும் மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கத்தில் இருந்து வந்தவர் தான். அவருடைய கட்சியின் ஊடாகத்தான் ராசமாணிக்கம் சாணக்கியன் அரசியலுக்குள் பிரவேசித்தார். ஆதலால் அவரோடு இருந்தவருக்கு தெரியும், அவர்களுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொணர்ந்தால் அவர்களை அச்சுறுத்துவது, அவர்களை சிறையிலே தள்ளுவது, அவர்களுக்கு எதிரான வழக்குகளை போடுவது, இவ்வாறான நடவடிக்கையில் தான் கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச ஈடுபட்டார். அதே சட்டத்தையும் அதே கொள்கையையும் தான் ராசமாணிக்கம் சாணக்கியனும் இன்று கொண்டு வந்து வடகிழக்கிலே இருக்கிற தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு எதிராக வழக்குகளை தொடுத்து தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். நிகழ்நிலை காப்பு சட்ட நாடாளுமன்றத்தில் வரும்போது பலவிதமான எதிர்ப்புகளை தெரிவித்து கையெழுத்து வேட்டைகளை இட்டு ஊடக சுதந்திரத்துக்காகவும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கின்றவர் நாடாளுமன்றத்திலே. உண்மையாகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இவர் குரல் கொடுப்பதில்லை. இவருடைய நாடாளுமன்றத்தினுடைய கதிரையை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இன்று இவர் குரல் கொடுக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கையால் 400 மில்லியன் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்கென ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு வழங்கப்பட்டது. இந்த வழங்கப்பட்ட 400 மில்லியனிலே குளத்துக்குள் கிரவுண்ட் அமைத்ததாக காட்டினார். அரசு அதிகாரம் இல்லாத, அரசு அங்கீகாரம் இல்லாத, பதியப்படாத இடங்களுக்கெல்லாம் அவர் நிதிகளை வழங்கியிருந்தார். இதை நான் சுட்டிக்காட்டிய போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிலே இதற்கு எதிராக நான் ஒரு முறைப்பாடு செய்தேன். இதை முறைப்பாடு செய்ததன் காரணமாக, இந்த உண்மை தன்மையை வெளிக்கொண்டுவதன் காரணமாக என்னை எவ்வாறு பழிவாங்கலாம் என்று அவர் நினைத்து கொண்டு என்னை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கோடு கங்கணம் கட்டி இரவும் பகலுமாக நான் குத்தகை அடிப்படையிலே களுவங்கணியிலே ஒரு மீனவருக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையத்தை குத்தகையின் அடிப்படையிலே நான் நடத்தி வந்திருந்தேன். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து என்னை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே நான் சட்டவிரோதமாக அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை இயக்கி வருவதாக கூறி பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கான மண்ணெண்ணெயினை
துண்டித்திருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 21ஆம் தேதி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளரோடு சேர்ந்து இந்த மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்தார். இதுவும் நான் அவருக்கு எதிராக ஒரு முறைப்பாடை செய்ததன் காரணமாகத்தான். உண்மைத்தன்மைக்காக நான் குரல் கொடுத்ததனால் எனது குரலும் நசுக்கப்பட்டு எனது தொழிலும் முடக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளை ராசமாணிக்க சாணக்கியன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அத்தோடு இப்போது மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கின்ற போர் சூழல் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கின்றது. இன்று களுவங்கணியிலே இருக்கிற மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட போகிறார்கள். வரும் மாதங்களிலே எரிபொருள் நெருக்கடிகள் வந்தால், எரிபொருள்கள் மட்டுப்படுத்தப்பட்டால் களுவங்கணியிலே இருக்கிற மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையத்துக்கான மண்ணெண்ணெய் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் களுவங்கணியிலே இருக்கிற மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். இதுக்கு முற்றுமுழுதான பொறுப்பை ராசமாணிக்கம் சாணக்கியனும் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரும் கடற்றொழில் நீரியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளரும் தான் இதுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாணக்கியன் கூறிய பொய் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை. ஆதாரங்களை பார்க்காமல் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசு அதிபரும் கடற்றொழில் நீரியல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளரும் எடுத்த தவறான முடிவினால் வார மாதம் மீனவர்கள் மிகவும் சிரமத்தை சந்திப்பார்கள். இந்த எரிபொருள் நிரப்பு நிலையமானது தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி மீனவர் சங்கம், களுவங்கடியில் இருக்கிற மீனவர் சங்கம் தங்களுக்கு வேண்டாம் என்று கடற்றொழில் கூட்டுத்தாபனத்திடம் கையளிக்கப்பட்டது. இன்று மீனவருடைய சங்கங்களுடைய கைகளிலே மீண்டும் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையமானது இருப்பதற்கு காரணம் நான் தான். துறைமுக அதிகார சபைக்கு அது வர்த்தமானி மூலமாக வெளியிடப்பட்டு மீனவர்களால் பொறுப்பேற்க முடியாது, இயக்க முடியாது என்று சொல்லி துறைமுக அதிகார சபைக்கு வர்த்தமானி மூலமாக வழங்கப்பட்டதை நான் வர்த்தமானியை கேன்சல் பண்ணி அதை ரத்து பண்ணி மீண்டும் மீனவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து களுவங்கணியிலே இருக்கிற 3 இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து மீனவர் சங்கத்துக்கு 30,000 ரூபாய் வாடகை கொடுத்து நடத்தி வந்தேன். என்னை பழிவாங்கும் நோக்கமாக இன்று அந்த களுவங்கணியிலே இருக்கிற மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையத்தினுடைய மண்ணெண்ணெய் விநியோகத்தை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் இவ்வாறு செய்திருக்கின்றார். அன்பான தமிழ் மக்களே, வடகிழக்கில் வாழ்கின்ற இளைஞர்களே, நாங்கள் உங்களிடத்தை கேட்டுக்கொள்வது யாதெனில், தேர்தல் காலங்களிலே உண்மையாகவே தமிழ் தேசியம் பேசுகிறவர்களா, தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் இவர்கள் பற்று கொண்டவர்களா என்று பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இன்று தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே ஒரு எருமை மாட்டை நிப்பாட்டி அதற்கு வாக்கு போட சொன்னால் தமிழ் மக்கள், வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் கண்ணை முடித்து வாக்களிப்பார்கள். எருமை மாடு அதன் பின்னர் என்ன செய்யும் என்பதை தமிழ் மக்கள் நீங்கள் உணர வேண்டும். தமிழ் வீட்டு சின்னத்திலே வாக்களித்தால் அவர் தமிழ் மக்கள் மீது பற்று கொண்டவரா, தமிழ் மண்ணின் மீது பற்று கொண்டவரா, உண்மையாகவே தமிழ் தேசியத்தை அவர் பேசுகிற ஒருவரா, தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒருவரா என்று பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஆதலால் வடகிழக்கிலே இருக்கிற இளைஞர் யுவதிகளிடம் நாங்கள் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் தேர்தல் காலங்களில் இவ்வாறான தமிழ் மக்களையும் தமிழ் இளைஞர்களையும் நீதிமன்றத்திலே நிறுத்துகின்ற இவ்வாறுபட்ட ராசமாணிக்கன் சாணக்கியன் என்பவருக்கு நீங்கள் அடுத்த தேர்தலிலே பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றோம். நன்றி.